இன்றைக்கி வீடியோவில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்ச புளி தண்ணியில் ஒரு தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நாங்கள் அடுப்பில் தான் பண்ணோம். ஒரு கடாய் வச்சு 2 கரண்டி எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். எங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரம் கம்மின்றதுனால நான் 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொதித்தா மீன் புண்டு வந்துடும். அங்கே இறக்குற ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு